புதுச்சேரி மாஹே பகுதியில் 500 ரூபாய் டம்மி நோட்டுகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக கேரளாவைச் சேர்ந்த 4 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். குழந்தைகள் விளையாடும் டம்மி நோட்டுகளை வைத்து நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? புதுச்சேரி மாநிலம் மாஹே பிராந்தியம் பள்ளூர் பகுதியில் அந்த பெட்ரோல் பங்க் அமைந்துள்ளது. இங்கு கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சாயன், ரஜித், ஸ்ரீஜித் மற்றும் அக்ஷய் ஆகிய 4 பேர் காரில் வந்துள்ளனர். பெட்ரோல் போட்டபின் 600 ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் கொடுத்த 500 ரூபாய் நோட்டு மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்துள்ளது. சந்தேகமடைந்த பங்கு ஊழியர்கள் அந்த ரூபாய் நோட்டை ஆய்வு செய்தனர். பார்த்தவுடன் அது உண்மையான ரூபாய் நோட்டு இல்லை என்பதை கண்டுபிடித்து விட்டனர். ஆனால் காரில் வந்தவர்கள் அதற்குள் எஸ்கேப் ஆகிவிட்டனர். இந்த நூதன மோசடி குறித்து உடனடியாக மாஹே காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் அதே கும்பல் மேலும் பல இடங்களில் இதேபோன்று போலி நோட்டு மோசடியை அரங்கேற்றியிருப்பது தெரியவந்தது. இதற்கு முன்பாக 3 கடைகளில் இதேபோன்று டம்மி 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து பொருட்கள் வாங்கி மீதி பணத்தை பெற்றுச் சென்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த கடைகளில் பயன்படுத்தப்பட்ட டம்மி நோட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது போலீசாருக்கு முக்கிய ஆதாரங்கள் கிடைத்தன. சிசிடிவி காட்சிகளை வைத்து 4 பேரின் அடையாளத்தையும் போலீசார் கண்டுபிடித்தனர். அவர்கள் 4வரையும் தட்டி தூக்கிய போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் குழந்தைகள் விளையாடுவதற்காகவே பயன்படுத்தப்படும் 500 ரூபாய் டம்மி நோட்டுகளை உண்மையான பணம் போல் புழக்கத்தில் விட்டது தெரிய வந்தது. மேலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பகுதிகளை முதலில் நோட்டமிட்டு அங்கு டம்மி நோட்டுகளை கொடுத்து பணத்தை மாற்றியதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த கும்பல் வேறு எங்கெல்லாம் டம்மி நோட்டுகளை புழக்கத்தில் விட்டுள்ளார்கள், இவர்களுக்கு பின்னணியில் வேறு யாரேனும் இருக்கிறார்களா என போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். 4 பேரையும் கைது செய்த மாஹே போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.